ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஆஃப் நேச்சர். புறவிபாளையம் பொள்ளாச்சிலேருந்து 10 கிலோமீட்டருங்க. கோயம்புத்தூர் ரோட்டில் வடக்கேபாளையம் பிரிவுலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளே போனால் நடுப்புனி போகிற வழி, கேரளா பார்டர் போகிற வழிங்க. அந்த வழியில் போனால் புறவிபாளையம் ஜமீன், கோடி சுவாமிகள் சமாதி ரெண்டையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, புறவிபாளையம் ஜமீன் அரண்மனையில் இருக்கோம். பக்கத்துலேயே கோடி சுவாமிகள் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்தோம். அப்படியே சரி அரண்மனையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு. அரண்மனையில் நிறைய ஷூட்டிங்கில் எடுத்திருக்காங்க. இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம் சரத்குமார் நடித்த படங்க, நாட்டாமை, 5ஆம் படை, தங்கம் சத்யராஜ் படம், உன்னருகே நான் இருந்தால் பார்த்திபன் மீனா நடித்த படங்க. அது அந்த கார் சீனு இது எல்லாமே இங்கே முக்கால்வாசி படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் நடித்த படம் கிரி இங்கே தான் எடுத்திருக்காங்க. சிலம்பாட்டம் சிம்பு நடித்த படங்க. இது சிம்ரன் டான்ஸு இதெல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. பிரசாந்த் படம், ஆசையில் ஒரு கடிதம், இன்னும் நிறையா நடிகர்கள் படம் இங்கே எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் மலையாள படம் எடுத்திருக்காங்க. மலையாள படம் வந்து திலீப் நடித்த படம் வெட்டங்கிற ஒரு மலையாள படம் இங்கே எடுத்திருக்காங்க. அது மாதிரி நிறைய ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க. பழைய படம் கரையெல்லாம் செண்பகப்பூ, பழைய புதிய படங்கள் 100க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள். இந்த அரண்மனை சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே கோடி சுவாமிகள் கோவில் இருக்குங்க, அவரோட சமாதி. அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி அமாவாசை நாள்னால நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்றதுக்கு போய் எங்களுக்கு சாமி கும்பிட்டு கோடி சுவாமிகள் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பிட்டோங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜமீன் புறவிபாளையம் கோடி சுவாமிகளின் 30ஆம் ஆண்டு குரு பூஜை விழா 11/10/2024 வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளலாம்.